Hi guys, welcome back to Beast Technical. So இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ பிராண்டுக்கிட்ட புதுசாக விவோ Y200E அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்னலாம் ஸ்பெக்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இந்த ஃபோனை வாங்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே கிடையாது. பின்னாடி வந்துட்டு ஆன்டி ஸ்டெயின் வீகன் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நார்மலான வீகன் லெதர் வந்துட்டு சீக்கிரமா கராயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பிசிக்கல் ஒரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரைட் சைடில் வந்துட்டு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மட்டும் எதுவுமே கிடையாது. டாப்ல வந்துட்டு வெறும் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு மைக்கு சிம்ட்ரே பொறுத்தவரைக்கும் ஹைப்ரிட் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 2 சிம் அப்படின்னா ஒரு சிம் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைப் C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற இயர் பீஸ்மே வந்துட்டு ஸ்டீரியோ எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 190 கிராம்ஸ் கிட்ட இந்த ஃபோன் வருது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே, அதனால வந்துட்டு உங்களுக்கு கேமிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த கேமிங் செக்ஷனுக்கு நான் வர ப்ராசஸர் பற்றி பேசும்போது பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1200 nits பீக் பிரைட்னஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்குது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துட்டு 300% வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இருந்தாலும் டைப் சிலேயே வந்துட்டு நீங்கள் வயர் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹைரஸ்கான ஆடியோ சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. வீடியோ பிளேபேக் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் வந்து HDR கண்டென்ட் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் எல்லாம் இருந்தாலும் சரி 1080p தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். 4K சப்போர்ட் இந்த ஃபோனில் வந்து கிடையாது. OS அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. இந்த OS பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப ப்ளோட்வேர்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். இந்த ஃபோன்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி விவோ வந்துட்டு எதுவுமே சொல்லு. மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது அப்டேட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அப்டேட்ன்றது இந்த ஃபோனுக்கு வரும். ஆனால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு Snapdragon 4 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 4 லட்சத்தை தாண்டி வருது. இந்த பட்ஜெட் வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்துட்டு ஏற்கனவே Redmi 12 5G அப்படின்ற ஒரு ஃபோனில் இருக்குது. Poco M6 Pro அப்படின்ற ஒரு ஃபோனில் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு 10,000 15,000 அந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஃபோனு. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக வைக்கிறதுனால இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த ஃபோனில் வந்துட்டு விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது BGMI வந்துட்டு மேக்ஸிமம் 40 FPS தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடையாது. டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்கெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்ஸை பொறுத்தளவுக்கு 0 to 50 வாட் 27 மினிட்ஸ்லையும் 0 to 100 வாட் 1 hour 10 மினிட்ஸ்லையும் சார்ஜ் பண்ணிடும். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரே ஒரு கேமரா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் சென்சரோ 2 மெகாபிக்சல் பொக்கே சென்சரோ இன்னொன்று மூணாவது வந்துட்டு ஃபிளிக்கர் சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது என்னன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது லோ லைட்லையோ இல்லை விண்ட் அதிகமாக அடிச்சிச்சுன்னா இந்த ஃபோனில் வந்துட்டு ஃபிளிக்கரிங் இஷ்யூஸ் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்சார் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோட அவுட்புட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ அவுட்புட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 60 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வீடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே வந்து 1080p 30 FPS தான் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து இந்த ப்ராசஸரோட ப்ராப்ளமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1080 60 FPS ஆகுது கொடுத்துருக்குன்னு இருந்துச்சு. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 2 5G சிம் அட் டைம் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து NFC கிடையாது. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு NFC எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ரான் டிலைட் அப்படின்ற அந்த வீகன் லெதர் வேரியன்ட் நான் சொன்னேன். ஆரஞ்சு கலரில் வந்துட்டு வருது. இன்னொன்று பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு PMMA மெட்டீரியலில் கொடுக்குறாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. இந்த 2 கலர்ஸ் தான் இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. RAM அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்தவரைக்கும் LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த பட்ஜெட் நான் பேசிட்டு இருந்த ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 6GB RAM 128GB வேரியன்ட் வந்துட்டு 20,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துட்டு 21,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னா, எனக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும். மல்டிமீடியா கன்செப்ஷன் நான் அதிகமாக இந்த 4K HDR எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் 1080p இருந்தாலும் எனக்கு ஓகே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட கேமராவோட மெயின் சென்சார் அவுட்புட் வந்துட்டு நல்லா இருக்கணும். மல்டி டாஸ்கிங் இந்த டே டு டே யூசேஜ்க்கெல்லாம் லேக் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த
ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபோனோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணலன்னா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you next video. Until that,